அல்லா இருக்கா? 50 வருஷமா வேலை செஞ்ச கம்பெனி ஒண்ணு விரட்டிட்டானா? அது மாதிரி அல்லா இருக்கா? எல்லா நேரமும் நமக்கு மகிழ்ச்சியாக திருமணம் அல்லா அந்த கூடி இருக்கக்கூடிய மகான்கள் திருமணத்தை நடத்தி கொடுப்பது மற்ற நிறைய உலமாக்கள் அவர்களுடைய மகனார் பி இன்ஜினியர் ஹாஜி அவரு தன்னுடைய ஸ்தாபனருடைய நிறுவனத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாரு. ரொம்ப சிறப்பான பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த திருமண வாழ்வில் எரியக்கூடிய அந்த பிள்ளை எல்லா வளமும் பெற்று வழக்கத்தாக கேட்டி நடத்தக்கூடிய அருமையான சகோதரர் ஆகியவருக்கு நல்ல முறையில் உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய கேட்டி நடத்தக்கூடிய முறையில் இருக்கின்றார்கள். அதுபோன்று எங்களுக்கு ரூம் எல்லாம் ஹோட்டல் இருந்தால் எங்களுக்கு புக் செய்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று குறிப்பாக எங்கள் தென்காசி ஊரில் இருந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்த KTK காதர் நைதின் பெரிய தந்தை அவர்களையும் நம்முடைய குடும்பத்தார் அனைவர்களையும் மறைந்த நமது மன்மோகா அறுவை கல்வியுடைய முன்னாள் முதல்வர் எனக்கு அன்புக்கும் பாசிக்கக்கூடிய அருமையான பெரிய தந்தை மைதின் ஹசரத் அவர்கள் இந்த அன்போடு அழைக்கப்படுகின்ற மருகும் மைதின் ஹசரத்துடைய அருமையான குடும்பத்தை சார்ந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதுபோன்று நமது மேலப்பொண்ணையுடைய இமாமாக இருந்து பணியாற்றிய என்னுடைய தாய் மாமன் இப்பால் பார்க்கக்கூடிய ஹசரத் அவருடைய மகானாரும் அவருடைய மாமி மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களும் வருகின்ற இருக்கின்றார்கள். அனைவர்களும் வருகிறவர்கள் என்று நான் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். ஹசரத் அவர்களுடைய டூரிஸ்ட் கம்பெனியுடைய மக்கா மதீனாவுடைய ரூம் அரேஞ்ச் செய்யக்கூடியவர்கள் மற்ற நிறைய அவர்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வரவேற்றாங்க. நம்ம ஊருக்கு வந்தவர்களை சொன்னார்கள். அல்லா பரக்கத் செய்யணும், மக்கள் செய்வோம். வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று. ஒரு தொழிலதிபர் ஒரு பெண்ணை ஒரு 13 ஆண்டு காலம் காதலித்து அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டோம், இனி கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கும்னு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல சண்டை, தொடர்றதா பிரிஞ்சது. அவ்வளவு பெரிய சண்டை. இவருக்காக மனசு தாங்கல. 13 வருஷம் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகி இப்பொழுது இவ்வளவு பாரகமான நிலைக்கு வந்து விட்டோம். என்ன செய்வது புரியாம ஆலோசனை கேட்டார். இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஆலிம்கள் மணமக்களை வாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க. 13 ஆண்டு காலம் திருமணம் முடித்தேன், ஆனாலும் பிரச்சனையாக இருக்கிறது. என்ன செய்வது? दुआ சொல்லும். அல்லாஹ் பரக்கல்லாஹ் முபாரக் அலைக்க வ ஜமா பைனக்கும். அல்லாஹ் உங்களை எல்லா நல்ல காரியங்களும் உங்களுடைய திருமணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மனம் வந்து துஆச்சு. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுப்பான, நீண்ட ஆயுள் கொடுப்பான, செல்வ செழிப்போட வாழ வைப்பானாக. மனமார துஆ செய்றேன் இன்ஷா அல்லாஹ். தன்னுடைய தகப்பனாரிடத்தை போய் நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டான். அவர் மன்னிப்பு கேட்கிறார். நான் ஒண்ணுமே செய்யல, என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்டா? ஒரு கல்யாணம் இல்ல போடாத. நம்ம ஜவுதி திரும்ப வந்து கல்யாணம் பண்ணி வைத்து அப்பாட்ட கேட்டான். மன்னிச்சுக்கடா, மன்னிப்பு கேட்கிறான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. நான் என்னமும் செய்யலையே, என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா. அப்போ உனக்கு கல்யாணம் இல்ல போடாத. இன்னொரு வருஷம் போச்சு, திரும்பவும் வந்து கேட்டான். உடனே அவர் சொன்னாரு மன்னிப்பு கேட்கிறான். இவன் ஒண்ணுமே புரியாம சரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அவனுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம எந்த தப்பு பண்ணல, என்னத்துக்கு மன்னிப்பு கேட்டோம், ஏன் அப்பா அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்பா மன்னிப்பு கேட்டா கல்யாணம் நீங்க மன்னிப்பு கேட்ட கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம் தான் இங்கதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்கு. அதை சால்வ் பண்ணணும்டா நீ குற்ற யாருக்கெல்லாம் பார்க்காது, மன்னிப்பு கேட்டு அதை அவனுக்கு பழக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த பல பண்பாட்டுக்கு நீ வந்துட்டீங்கன்னா இப்ப கல்யாணம் பண்றதுக்கு தகுதி ஆயிட்ட, அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்ட்டார். அந்த மாதிரி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டால் அதை முழுமையாக கையாண்டு ஹஜ் உம்ரா வழிகாட்டியாக
வழிகாட்டி அந்த ஆர்கனைசர் உரிமையாளர் மாநாடு தலைமையில மாவட்ட திருமணம் நடைபெறுது. துவாச்சிங்க இன்ஷால்லா. அல்லா பறக்க செய்வாங்க. அல்லா பறக்க செய்யட்டும். எல்லா வளமும் பெற்று பிள்ளைகள் எல்லாமாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் பறக்க வரஹ்மத்துல்லாஹி அல்லா பறக்க செய்வாங்க. பார்த்தமைக்கு நன்றி. அருள்மிக்க